அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று உருது பாடத்தில் உங்களுக்கு மிகவும் இலகுவான அவசியமான உருதுவில் பேச்சுக்கு இன்றியமையாத ஒரு விடயத்தை கற்றுத்தரப்போகின்றேன். பாருங்கள், எங்களுக்கு தெரியும் ஆனா. ஆனா என்றால் மஸ்தர், வருதல் என்ற கருத்து, வருதல். இந்த ஆனாவுக்கு நாம் ஹேயை சேர்த்தால் ஆனா ஹே, வர வேண்டும், வர வேண்டும் என்ற கருத்து. இதே ஆனாவுக்கு நாம் ஹோகாவை சேர்த்தால் அங்கே ஒரு கண்டிப்பு உண்டாகிறது, வரத்தான் வேண்டும், வரத்தான் வேண்டும். ஆனா வருதல், ஆனா ஹே வர வேண்டும், ஆனா ஹோகா வரத்தான் வேண்டும். ஆப் தாங்கள், ஆஜ் இன்று, ஹமாரா கர் ஆனா ஹோகா வரத்தான் வேண்டும். நீங்கள் கிதாப் படிக்கத்தான் வேண்டும். எப்படி சொல்வது? நீங்கள் கிதாப் படிக்கத்தான் வேண்டும். தும் கிதாப் படுனா ஹோகா, தும் கிதாப் படுனா ஹோகா. நீங்கள் என்னுடன் வரத்தான் வேண்டும். தும் மேரே சாத் ஆனா ஹோகா, நீங்கள் என்னுடன் வரத்தான் வேண்டும். தும் மேரே சாத் ஆனா ஹோகா. இந்த பொருளை அதே இடத்தில் வைக்கத்தான் வேண்டும். இஸ் சீஸ் கோ வஹி ஜகா மே ரக்னா ஹோகா. சீஸ் என்றால் வஸ்து, சாமான் என்ற கருத்து. சீஸ், சீஸ். இந்த பொருளை, ஏ சீஸ், வஹி அதே, वो என்றால் அது, वही என்றால் அதே. ஜகே பர், ஜகா என்று எழுதுவோம், ஜகே என்று வாசிப்போம். காரணம், இந்த பர் என்ற இடைச்சொல் வந்திருப்பதனால். இவ்வாறாக ஹா வரக்கூடிய அனைத்து இடத்திலையும் அதுக்கு பின்னால் இந்த பர், மே போன்ற ப்ரிபோசிஷன்கள், இடைச்சொற்கள் ஏதேனும் வந்தால் இந்த ஹாவுடைய உச்சரிப்பை நாம் ஏ என்ற முறையில் தான் மொழிவோம். ஏ சீஸ் வஹி ஜகே பர், இந்த பொருளை அதே இடத்தில் ரக்னா ஹோகா, வைக்கத்தான் வேண்டும். ரக்னா ஹோகா, வைக்கத்தான் வேண்டும். இந்த முறையில் ஆனா வருதல், ஆனா ஹே வர வேண்டும், ஆனா ஹோகா வரத்தான் வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு பாடத்தில் நாம் சந்திப்போம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.